குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தீபிகா ஐயா. வணக்கம். வணக்கம். நம்மளோட நேயர்கள் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம் ஐயா. டிஜே தான் பேரா? பேர்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. ஐடி அரசியல் அரக்கன். இந்த பேர் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த பெருமை என்னதான் செய்யணும். சரி, ரொம்ப சந்தோஷம். அரசியல் அரக்கன் காமாட்சி ஐயா, உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் காமராஜர் ஆட்சியின் போது இருந்திருக்கிறீர்களா? காமராஜரை தோற்கடித்த போது உங்களுடைய மனம் எப்படி இருந்தது? அப்போது நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீங்க? நான் அப்போது திமுகவில் தான் பயணிச்சுட்டு இருந்தேன். 1967 தேர்தலில் தான் காமராஜர் விருதுநகர் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். அந்த தோற்கடிக்கப்பட்டது போது அந்த எல்லா தொகுதியும் விட்டுட்டு அவருடைய தொகுதியை மாத்திரம் ரொம்ப உன்னிப்பாக அப்போ சரோஜ் நாராயண சுவாமிங்கிற அந்த அம்மா தான் நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ எல்லாம் டிவி கிடையாது, இல்லை வானொலியில் தான் சொல்லுவாங்க. நல்லா. ஸோ வானொலியில் சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு இருந்தோம். அப்போ கேட்டுட்டு இருக்கும் மாதிரி இந்த மாதிரி காமராஜர் மாணவனை சீனிவாசன் மாணவர் தலைவருடைய திமுகவுடைய மாணவர் அணியுடைய தலைவரிடம் தோற்று போய்விட்டார்னு சொன்ன உடனே என்ன அறியாமலே என் கண்ணில் இருந்து சொட்டு தண்ணி என் கண்ணில் இருந்து ரெண்டு சொட்டு தண்ணி வந்தது. ரெண்டு சொட்டா? அதுக்கு மேல வரல. வேடிக்கை பாக்குறாங்கல்ல, ரெண்டு அப்படியா வேடிக்கை பாக்குறாங்க. எனக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே கண்ணீர் வந்து. அவர் தோத்ததுக்கு யாரு காரணம்? அந்த தோத்ததுக்கு காரணம் அண்ணாவே கண்ணீர் ஒடிச்சாருங்க. பாருங்க, சொன்ன பதில் தோத்ததுக்கு யாரு காரணம்? யார் காரணம் தான் சீனிவாசன் தான் காரணம். திமுக தான். திமுக கட்சியின் சார்பா சீனிவாசன் என்ற ரெண்டு சொட்டு கண்ணீர் தெரிதா? இப்போ நீலி கண்ணீர் வச்சுட்டு அதே திமுக உட்காந்து பேசிட்டு என்ன உண்மைதான் அந்த கட்சி உண்மைதான். எங்க நாங்க என்ன கட்சின்னு அப்புறம் அதுக்கப்புறம் இங்க பாருங்க. சரி, அப்புறம் என்ன கட்சியில எல்லாம் பாவ புண்ணியம் பார்க்கத்தான் வேணும். ஆனா அதே சமயத்துல அவரை ஜெயிக்கதான் வேணும். எல்லாருமே நான் மட்டும் இல்லைங்க, எங்க தலைவரே பேரறிஞர் அண்ணாவே அது சொல்லியிருக்காரு. ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்போ என்ன வயசு ஐயா? ஒரு கண்ணீர் வச்சுங்களேன். ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்கும் போது என்ன வயசு? 67 என்ன வயசு இருக்கும்? 20 வயசு இருக்கும். கொடுங்க. ஃபரூக். ஹாய் ஃபரூக். ரொம்ப திடுமுடா தான் கேட்குறானு கேள்வி போறாம. நல்லா இருக்கா? ஆட்டுங்க ஜாலியாக இருக்கும் போது. சப்போஸ் டிஎம்கே 2026 தோல்வி அடைந்தால் உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? நீங்கள் டிஎம்கே இருப்பீர்களா இல்லை வேறு கட்சிக்கு போயிடுவீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்கள் ஐயா எப்போவுமே டிஎம்கே தான், ஃபுல் பேமெண்ட்டு. ஐயாவே சொல்லிட்டாரு, கேட்டுக்கோங்க. ரெண்டாவது தோல்விங்கிறது கிடையாது. 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இல்லை, அதை பற்றிலாம் அவர் கேட்கவே இல்லை உங்கள்கிட்ட. இது தேவையில்லாம பேசுறீங்க. இந்த மாதிரி பேசினா தானே நாங்க தான் ஆட்சி அமைக்கும் போது ஒரு வேளை தோக்கப்பட்டாலும் நான் திமுகவில் தான் பயணிப்பேன். கவலைப்படாதீங்க. அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அமைப்பாங்க. ஸ்ரீலங்கா அமைப்பாங்க, யூகே அமைப்பாங்க. தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் என்ன பாருங்க. ரெட்டா கிரீனா? ரெட் இல்லை. ஹாய் அஜய். காமாட்சி ஐயா, என் காதலிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்பா என்றால் எனக்கு என்ன? சொல்லுங்க, படிங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் அப்பா என்றால் எனக்கு என்ன முறை வேணும்? அதாவது காமாட்சி ஐயா, என் காதலிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்பா என்றால் எனக்கு என்ன முறை வேணும் ஐயா? உனக்கும் அப்பா தான் வேணும். அது எப்படி?
அவர் எல்லாத்துக்கும் அப்பா, அது மாதிரி உனக்கும் அப்பா. பாருங்க என்ன பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி முட்டு உள்ள கேவலமா முட்டு கூடாது. அவன் எவ்வளவு ஒரு அறிவா கேள்வி கேட்டிருக்கான். அறிவு இருக்கவங்க அறிவா கேள்வி கேட்க முடியும். உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அதான் திமுக அறிவு இருக்கா இல்லையா? அதான் அறிவு நிகழ்ச்சி நடத்தீங்களே நீங்க, அறிவு மாநாடு. அப்பனா அவன் கரெக்டான முதலமைச்சர். இப்போ அப்பா வேணும்னா எனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். ஆமா, அப்பா வேணும்னாக்க அதான் அப்பா தான் வேணும். முறை கேட்கறான். அப்பதான் வேணுமா? அப்பா தான் வேணும். ஆமா, அப்பாதான் வேணும். ஆமா, இந்த பையனுக்கு ஸ்டாலின் என்ன வேணும்? இவன் கேட்கிற கூற்றுப்படி அப்பா வந்து அப்பா வேணும். ஆனா இல்லைன்னா மாமா வேணும். என்ன வேணும்? மாமா நார். சொன்னதை ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல நாரு தேரு அதெல்லாம் தேவை கிடையாது. என்ன வேணும்? ஷார்ட்டா அப்பா. என்னங்க என்ன உண்மை? எல்லாத்துக்குமே மாமா தானே வேணும். எது மாமா தானே வேணும்? மாமா நார் நாரு. ஆமாங்க, கல்யாணம் பண்ணான்னா அவருடைய டாக்டரை மேரேஜ் பண்ணி. அவரோட டாக்டர் சொல்லல, அப்புறம் காதலின்றது வந்து வேறதான். அவர் வந்து ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறாரு. அப்ப எனக்கு என்ன வேணும் அப்படி கேக்குறான். ஓ அப்படி கேக்குறான். சரி, அப்ப என்ன வேணும்? அப்பா வேணும். சரி போய் தொலைங்க. கடவுளே கடவுளே, என்ன இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க ஏன் தம்பிகளா? இன்னும் கொஞ்சம் சில இதுவெல்லாம் இருந்துச்சு, நான் தான் எல்லாமே நீ போடணுமா? வருத்தப்படுவாங்களா அவங்க? எது வந்தாலும் நீ எழுதிடு, நான் பாத்துக்கிறேன். ஜோயல், ஹாய் ஜோயல், உங்க ஆட்சியில் பெண்களுக்கு எப்போது பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? உங்க ஆட்சியில் பார்ட்டி முதல் பியூட்டி வரை இதெல்லாம் நீங்க தூக்கி அச்சிருவேன். காரி துப்பினு புரியுங்க ஆட்டுங்க. எதுக்கு? ஆமா, இதுல உங்களுக்கு எங்க பார்ட்டி முதல் பியூட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இதற்கு என்ன பதில் சொல்றீங்க? தமிழகத்திலேயே ஒரு அரசியல் கட்சியில அதிகமான அதிகமான கொள்ளை, பாலியல் தொல்லை, வன்முறை, கொடுமை நடக்குதுன்னா திமுக ஆட்சியில தான். பாருங்க, எங்க ஆட்சியில தான் பயணிக்கிறாங்க அதிகமான பெண்கள் வந்து எங்க கட்சியில தான் குடும்பம் பண்றீங்க. ஆட்சியில தான் அதிகமான பெண்கள் வந்து கவுன்சிலரா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, எம்பியா இருக்காங்க. ஆட்சி பொறுப்புலையும் கட்சி பொறுப்புலையும் எங்க கட்சியில தான் அதிகமான பெண்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு. ஐயா, யார் கட்சியில ஐயா பெண்களுக்கு அதிகமான? திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்க. யார் கட்சியில அதிகமான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கப்பட்டு? திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாதிரி கேள்விகளை தான் அந்த பதில் சொல்லணும். கேள்வி அது கிடையாது. ஆமா, கேள்வி என்ன இருக்குது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே, திரும்ப நான் சொல்லிட்டேன், கேள்விக்கு தான் பதில். கேள்வி என்ன? அவர் என்ன கேட்டாரு? திராவிட கட்சி எந்த கட்சியில் அதிகமான பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு அப்படி கேட்கல. அப்ப ஒழுங்கா கேட்ட கேள்வி போல் சொல்லணும். ஆமா, அதாவது உங்க கட்சியில வந்து பார்ட்டில இருந்து பியூட்டி வரை பாதுகாப்பே இல்ல. ஏங்க எங்க கட்சியில இல்லைன்னு அவன் எப்படிங்க சொல்றது? எங்க கட்சியில தாங்க பாதுகாப்பு இருக்கிறதுனால தானே அதிகமான பெண்கள் இருக்காங்க. தமிழக அரசுன்னு சொல்லல, அவன் கேட்டிருக்கத பாருங்க. உங்க கட்சின்னு தான் கேட்டிருக்கானே தவிர தமிழக அரசுன்னு கேட்கல. உங்க ஆட்சியில் பார்ட்டி முதல் பியூட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்ப எங்க ஆட்சி நான் போட்டிருக்கான். சரி, ஆட்சியில இருந்து சரிங்க, ஆட்சியில இருக்கான். ஆட்சியில என்ன பார்ட்டினா யாரு? பியூட்டினாரு. பார்ட்டியும் பியூட்டி தான், பியூட்டியும் பியூட்டி. இப்போ பார்ட்டியும் பியூட்டி தானே? ஆமா, பியூட்டியும் பியூட்டி தானே? ஆமா. அந்த கேள்வி தான் அப்படி பதில் சொல்லணும். கேள்வி அது கிடையாது. என்ன கேள்வி? பல வாட்டி சொல்லிருக்கிறேன். எங்க கட்சியில என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான்? நீ வந்து பார்ட்டி எப்படி பார்ட்டின்னு சொல்லுவ, பியூட்டின்னு சொல்லணும்னு கேக்குறீங்க. உலக அவசியம் இல்லையா? பாருங்க, இதனால ஒரு கோவம் வருது. எங்க ஆட்சியில தான் பெண்கள் மிக மிக பாதுகாப்போட பயணிக்கிறாங்கிறது அந்த தம்பிக்கு மீண்டும் மீண்டும் விரும்புறேன். எந்த நாட்டுல? தமிழ்நாட்டுல தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியில பெண்கள் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கின்றார்கள் என்பதை தம்பிக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ரூபாய் 10,000 பெறப்பட்டது. வந்து விழுந்திருக்கு டோக்கன். இப்படி ஒரு கேவலமான பொய்க்கு 10,000 கொடுக்கணும். அப்புறம் வேற என்ன மாதிரி பொய்? அப்பா சாமி டவுசரு சிரிக்கிறாரு. ஒரு கண்டென்ட் ரிப்பீட் கண்டென்ட் கேட்கறாங்களா நீங்க? எடுங்க. சிவகாமி சுந்தரி, ஹாய் மேடம். இவங்க நம்ம ரெகுலர் ஃபாலோவர். ஆக்சுவலா கமெண்ட் எல்லாத்துக்கும் போடுவாங்க. நவீன் சார், காமாட்சி ஐயாவிற்கு
நைட் 12:30 மணிக்கு ஃபேன்ஸ் கால் பண்றது பற்றி கேளுங்க. ஐயோ என்ன பண்றாங்க 12:30 மணிக்கு? 12:30 மணிக்கு இப்படி பேசினா ஃபேன்ஸ் கால் என்ன வீட்டுக்கே வந்து அடிப்பாங்க. அதாவது அந்த அம்மா வந்து தவறான தகவலை பரப்புரை பண்ணுது. அப்படியெல்லாம் எனக்கு யாரும் 12:30 மணிக்கு எந்த பெண்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க. பெண்கள் கிடையாது, அச்சோ ஃபாலோவர்ஸ் தான் ஐயா, ஃபாலோவர்ஸ் தான். ஃபாலோவர்ஸ்னா அந்த அம்மா கேட்கறது அப்படித்தான் மனசு. ஃபேன்ஸ் தான். உங்க ரசிகர்கள்லாம் பெண்ணு தான் இருக்கணுமா? எங்க ரசிகருங்க பாருங்க, எந்த ரசிகரா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நேரம் தம்பிகள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்குற நேரம் வந்து 9 to 12 அவ்வளோதான். 12 மணிக்குள்ளதான் பேசுவாங்க நைட்டு. அதுக்கு பின்னாடி யாரும் பேச மாட்டாங்க, அவ்வளோதான். அப்போ நைட்டு உங்களுக்கு ஃபோன் காலே வந்தது இல்லை? நைட்டில் ஃபோன் காலும் உங்களை மாதிரி ஆளு தான் பேசுவீங்க. சரி, நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை போட்டுருக்கேன். அஜய் மாஸ் கொடியாட்டில். அஜய் மாஸ் ஹாய் காமாட்சியா, நீங்கள் உங்கள் முதல் வாக்கு யாருக்கு போட்டீர்கள்? அதிமுக, பிஜேபிக்கா? இல்லைங்க, அப்போ ஓட்டே போடலையா? சொல்றதே கேளுங்க. அப்போ வந்து திமுக தவிர தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக 2 கட்சி தான். ஐயோ, அப்போ ஓட்டே போட்டுருக்க மாட்டீங்களா? இல்ல நான் வந்து திமுக பிடிக்காதுல்ல. 67 தேர்தல்ல நான் திமுகவுக்கு தாங்க ஓட்டு போட்டேன். 72ல தாங்க அதிமுக போனேன். சும்மா புரிஞ்சுக்கோங்க. அப்படியா? ஆமா 21 வயசு அப்ப இல்ல, இப்ப மாதிரி 18 வயசு இல்ல. அப்போ ஓட்டு போடுற வயசு 21 வயசு. 21 வயசு அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா 2 கழுத வயசு ஆகுது. 21 வயசு 3 கழுத வயசு. 3 கழுத வயசுல கூட எப்படி நீங்க அவ்வளவு கேவலமான முடிவு எடுத்தீங்க திமுக ஓட்டு போடணும்? நான் தான் 62ல இருந்து 72 வரையும் திமுகல தானே இருந்தேன். அதான். அதுக்கப்புறம் எப்படி இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கரெக்டா வளரல எதுவுமே? என்ன செய்யறது, உங்களை மாதிரி ஆள்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. சரி. நோண்ட கேள்வி ஒரு 150 கேள்வி இருக்கும் போல இருக்குது. ஜோதி ஹாய் மேடம். வேறமா தரல. ஹாய் ஐயா, ஒரு நேர்காணலில் ஓகே, ஒரு நேர்காணலில் திமுகவை தொட முடியாது என்று சொன்னீங்க. ஏன்? திமுகக்கு என்ன கொரோனாவா, குஷ்டரோகமா, இல்லை தொடக்கூடாத வேற எதுவும் நோயா? கொரோனா மட்டும்தான் போட்டுருந்துச்சு அந்த பிள்ளை. நீங்க எல்லாம் 8 கட்டி போட்டு இல்ல ஐயா, அது எழுதுறேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு என்கிட்ட. ஆமா, மீதியெல்லாம் சொல்லுங்க. அம்மாடி, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு கொரோனா இல்ல. கொரோனாவுக்கு வைத்தியம் பார்க்குற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். 2001ல கொரோனா வந்தபோது எல்லாத்துக்கும் சுத்தம் பண்ணி நாங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சோம். 2020 நாங்க வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சோம். சோஸ்திரம் பண்ணி அனுப்பிச்சிங்களா? ஆமா, சோஸ்திரம் சுகம் பண்ணி என்ன ஐயா. உங்களுக்கு கொரோனா எப்போ வந்ததுனே தெரியல. எப்போ வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோல இஷ்டத்துக்கு வாழ்க்கை என்ன வருதோ அந்த டைம்ல கேமரா ஆன் பண்ணியாச்சுன்னா இன்னார் உட்காந்துக்கிறாங்க, இன்னார் கெஸ்ட், இன்னார் கேள்விலாம் பாது கிடையாது. அதனால இன்னார் கிழமை பேச ஆரம்பிச்சியா திமுக என்ற கட்சி 1950 சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் அல்ல சோஸ்திரமையாண்டவரே எல்லாருக்கும் பாலஸ்டாயில் அவர்கள் மிகச்சிறந்த உதவி அவர்கள் கை கால் ஆவிக்கால் சாத்தானே ஒளிந்து போ, சாத்தானே ஒளிந்து போ, சாத்தானே ஒளிந்து போ. அடுத்த கேள்வி கடுப்பாயிருவேன். அதான் நான் சொல்லமா இன்னார் கேள்வி வந்து அப்பப்போ இந்த மாதிரி வயசு ஓவர் ஆயிடுச்சு. அப்பப்போ 10 minutes பிரேக் எடுத்துட்டு குக்கு சேனல் போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சி, கேமராமேன் உங்க ஆங்கர், புரியுதா? மறந்துடுறீங்க நீங்க எல்லாத்தையுமே. நேற்று அப்படிதான் ஒரு ஷோல ஒரு மாதிரி இப்போ வந்து இப்பதான் சொன்ன பதிலுட்டீங்க. போன ஷோல கொடுத்துட்டு வேற சேனல் அது இது வேற சேனல், புரியுதா? என்னம்மா இது பேரு டிக்ளோஸ். ஹாய் விஜய், உங்களை கூப்பிட்டால் திமுக வெளியே வந்து தாவேகாவில் சேர்வீர்களா? இதுக்கு எதுக்கு ரெட்டு? நான் எதுக்கு தாவேகாவுக்கு போறேன்? நான் தான் திமுகவில் இருக்கேன்ல. நான் எதுக்கு தாவேகா கூப்பிட்டா போவீங்களா? கூப்பிட்டாலும் போக மாட்டேன், கூப்பிடலைனாலும் போக மாட்டேன். உங்களை முதல்ல யார் கூப்பிட போறா? இப்போ
யார் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலைனாலும் சரி அந்த தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்க சேனல்ல வந்து விஜய் ஆதரிச்சு ஏன் வீடியோ போட்டீங்க? இங்க பாருங்க, விஜய் ஆதரிக்கிறது தான் அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துறாரு. அந்த அரசியல் கட்சியை வந்து நம்ம வந்து இப்பதான் துளிர் விடுது. சரி ஐயா பாக்கலாம், விஜய் கட்சி செயல்படுறதுக்கு சரி ஐயா பாக்கலாம், இப்பயும் தான் சொல்றேன் பாக்கலாம், காலங்கள் தான் பதில் சொல்லுங்க. பாக்கலாம் சொன்னாரு அவரு. நான் திமுக சொன்னாரு போக மாட்டேன், திமுக தான் இருப்பேன். ஆனா காலங்கள் பாக்கலாமா, காலங்களா போக மாட்டீங்களா? இங்க பாருமா, இங்க பாரு, நான் சொல்லிட்டுமா, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்க இஷ்ட மஸ்துக்கு நீ கேள்வி கேட்ப, நான் பதில் சொல்ல முடியுமா? ஆமா, போக மாட்டேன். ஆனா காலங்கள் மாறலாம், எதுவும் நடக்கலாம், அவ்வளவுதான். ஸ்டாப். கிளாரிஃபிகேஷன் வரல. என்ன வரல? என்ன வரல? போக மாட்டீங்களா, பாப்பீங்களா, கூப்பிட்டா போவீங்களா? கூப்பிட்டாலும் போக மாட்டேங்க, கூப்பிடலைனாலும் போக மாட்டேங்க. பாப்பீங்களா? யார யோசிப்பீங்களா? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், விடுங்க. அப்ப அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு சொன்னது அன்னைக்கோட போச்சு. என்னது? அன்னைக்கு சொன்னது அன்னைக்கோட போச்சு. இன்னைக்கு சொன்னது இன்னைக்கோட போச்சு. திமுக எப்படிப்பட்ட ஆட்சி? ஆட்சி அமைச்சிருவோம். எப்படிப்பட்ட ஆட்சி? நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. இப்போட போச்சாத அப்போ அல்ல, 2026 நீங்க சொன்னீங்க. 26 அப்ப சொல்றது அப்ப கூட போச்சு சொல்லவா இல்லையா? ஆமா. ஸ்டாலின் நல்லவரா கேட்டவரா? நல்லவரு. இப்போ கூட போச்சாத அப்போ? அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப கருவாட்டு காத்திருக்க மாதிரி பேசுறீங்க. இவரை வந்து அடிக்கவும் முடியல. இப்ப இவருக்கு எப்படி ஒரு கொடி கொடுத்துருக்கீங்க? அந்த மாதிரி எனக்கு கோவம் வரும்போது இவர் ஏதாவது இரிட்டேட் பண்ணாம ஏதாவது எனக்கு ஒரு ஆயுதம் கொடுங்க, அவருக்கு வலிக்க கூடாது. ஓகேவா? விஜய் டிவில வந்து ஒன்னு டங்கு டங்கு ஒரு இதுல பொம்மை குழந்தைங்க அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு டம்முன்னு அடிக்கணும். நானு அடுத்த வீடியோல அது செட் பண்ணிடலாம். கொடுங்கம்மா. உண்மையாவே வெறுப்பாகுதுமா, வெறியாகுது எனக்கு. ஆகும் வெறி ஆகும். யார் உங்களுக்கு ஆகல வெறி? எதை பத்தி பேசுறாலும் பொம்பளை பத்தி பேசுறது எல்லாம் ரெக்கார்டா இருக்குது. விக்கி, ஹாய் விக்கி. காமாட்சி ஐயா, திமுகவுக்கு அறிவு இல்லை, அப்புறம் ஏன் அப்புறம் ஏன் அறிவித்துலாம் நடத்துறீங்க? இதைத்தான் ஐயா நானும் 10 நாளா எல்லா சேனல்லையும் கேட்டுன்னு இருக்கிறேன் ஐயா. அறிவு எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு அறிவு வளர்ச்சிக்காக அந்த மாநாடு நடத்துறோம். கவலைப்படாதீங்க. என்ன பேசுறீங்களா? நான் பேசணும்ல. பேசுங்க. இப்போ அறிவு இருக்கு, நீங்க எதை பேச பண்ணி சொல்றீங்க? எதை பேச பண்ணி அறிவு இல்லைங்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப அறிவுத்தனமா நம்ம பேச வேணாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அறிவு இல்லாத மாதிரி நான் பேசுறேன் இப்போ. சரியா? உங்களுக்கு அறிவு இல்லைங்கிறதுனால தானே நாங்க அதான் சொல்றேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அறிவு இல்லாத மாதிரியே பேசுறேன். திமுக காரங்க மாதிரியே. சரி, தட்டை கொடுத்து பூவை போடணும்னு சொன்னா பூவை போடணுமா தட்டை போடணுமா? பூவை போடணும். அப்பயும் போய் தட்டை போட்டாரு, மொத்தமா போடலாம்னு போட்டாரு, அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நான் யோசிச்சு பொலிட்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க கேவலமா என்ன பண்ணுவீங்க? ஜபம் பண்ண ஆரம்பிச்சுவீங்க, திமுக ஜபம். அதனால சிம்பிளா வச்சுக்கலாம். இப்ப நீங்களே நான் சொன்னீங்க, பூவை தட்டை தூக்கி போட அப்படி பூவை போட்டு தட்டை எடுக்கணும். தட்டோட தூக்கி டம்மானே எவ்வளோ போடுவாங்களா கேட்டா போட மாட்டேன். அப்படியே உங்க முதல்வர் போட்டேன். இதுக்கு மட்டும் போல் சொல்லுங்க. கை தவறி விழுந்துருச்சு. அவர் வந்து வேணும்னு போடல, கை தவறி விழுந்துருச்சு. அதுக்காக 10 எக்ஸாம்பிள் இருக்குது. பதில் சொல்ல முடியாது, அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த கேள்வி எழுங்க, கடுப்பு ஏத்திக்கிட்ட. ஐயோ. பாலா, ஹாய் பாலா. உங்களை எல்லாரும் கலாய்க்கிறாங்க, உங்க வயசுக்கு ஏன் இவ்வளோ இறங்கி போறீங்க? சொன்ன பாக்குறேன், சொல்லுங்க. அந்த தம்பி என் பேரில் வந்து ஒரு நல்ல வாஞ்சையுடன் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையேப்பா. ஏன்னா என்னை கூப்பிடும்போது நல்லதாக பேசுகிறாங்க, அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போதே கலாய்க்கிறாங்க, கலாய்க்கும் போதே பேசுகிறாங்க. அதனால் இந்த 2 நிலை கெட்ட மனிதர்களை நினைத்தால் தூக்கம்தான் வர்றதில்லை, பேச்சும் வர்றதில்லை. அதனால இனிமே வந்து அதை நான் கூடுமான வரை அவாய்ட் பண்ண. எப்பா சுவாமி சுவாமி பல்லலியா. அதாவது முழுக்க பொய். கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஐயா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, நாங்கள் இப்பெல்லாம் கலாய்க்கிறேன். எப்பா எனக்கு என்னப்பா வயசு ஆயிடுச்சு, இளம் விழுதுப்பா நானு. நோட் பண்ண ஜூம் பண்றீங்க, இளம் விழுது நானு. ஃபன்னா பேசு, ஜாலியா பேசு. கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் என்னப்பா நீ சரியாவே கலாய்க்கல, என்னப்பா நீ ஃபன்னாவே பேச மாட்டேற, எப்படிப்பா வியூஸ் போவோம்?
இல்ல இங்க பாருங்க, பொய் பேசக்கூடாது ஐயா. நானா பேசுனேன்? ஏங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க, என்னமோ நம்ம இவர வயசு உட்கார வச்சு ஆமா புண்படுத்துற மாதிரியும். ஆமா, இதெல்லாம் உங்க மேல ஒரு மிகுந்த மரியாதை இருக்கு. சரி, அடுத்து ஓகே, மிகுந்த மரியாதை இதுக்கப்புறம் பேசலாம் 2 கேள்விகளுக்கு. ரைட், ஓகே. எப்படி எவ்வளவு மரியாதை பேச மட்டும் பாருங்க. படி பாருங்க, லைவ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. சொல்லிட்டாரு, ரியலா ஐயா மரியாதை கொடுத்து பேசுற மாதிரி தான் அவர் எவ்வளவு ரசிப்பாரு, இப்ப விரும்புவாருன்னு பாருங்க. ஆர்த்தி யாருன்னு தெரியலையே. ஐயா ஹாய் ஐயா, நீங்க ஒரு அரசு பள்ளிக்கு சென்று மதிய உணவு வாங்கி சாப்பிட்டு அதை வீடியோவாக போட வேண்டும். இதை உங்களால் செய்ய முடியுமா? கூடிய சீக்கிரத்தில் நான் செய்கிறேன். அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டதுக்காக மட்டும் இல்லை, அந்த மதிய உணவு எந்த தரமான உணவு எப்படி இந்த அரசு பண்ணுது பண்ணலையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காவது நான் பக்கத்தில் நீங்க இருக்கேன். வரீங்கன்னு சொல்லாம அங்க போனோம். அதான் நான் வரேன்னு சொல்லாமல் கேமராவை தூக்கிட்டு போனோம்னாலே அப்புறம் தெரிஞ்சு போயிரும்ல. அப்புறம் எப்படி வர்றேன்னு சொல்லாம போதும். ஐயா அப்பெல்லாம் நக்கலா பேசாதீங்கம்மா. ஐயா வயசு, அதாவது வயசுல பெரியவர் அப்பெல்லாம் பேசாதீங்க. அவரு சாப்பாடு போடுறது 12:30 மணி 1 மணிக்கு தான் போடுவாங்க. சரிங்க ஐயா. நாம அந்த நேரத்துக்கு கேமரா எடுத்துட்டு அங்க போனா அப்ப அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் மாத்தி ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்களா? அதெல்லாம் வைக்க முடியாது இல்ல. ஏற்கனவே இருக்கிற சாப்பாடு தான் செக் பண்ணி பார்ப்போம். நான் கூடிய சீக்கிரம் அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. சரி சரிங்க ஐயா. அப்புறம் ஐயா வச்சிருவாய். வச்சிருங்க. அடுத்து ஐயா, ரொம்ப பெருசா இருக்கு ஐயா கேள்வி. நம்ம ஷார்ட்டான கேள்வி, அது அவர் படிக்க வர தெரியலம்மா. ஐயோ சாரி ஐயா, சும்மா வாயிலாம் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது வந்துட்டு மரியாதைலாம் பேசணுன்றாங்க. கொடுங்க ஐயா. ஐயா எடுத்து ஆட்டுங்க ஐயா கொடிய. பிரியா ஹாய் பிரியா. காமாட்சி ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி. பெண்களின் ஆதரவு அதிகமாக பெற்ற அரசியல் தலைவர் யார்? விஜய், சீமான், எடப்பாடி? முக்கிய குறிப்பு, உண்மையை மட்டும் பேசவும். இன்றைய சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஐயா ஆப்ஷனே கொடுக்கலையா? விஜய், சீமான், எடப்பாடி. கீழே பாருங்க, ஸ்டாலின் இருக்கு. அங்க இல்ல, அந்த லெட்டர்ஸ்ல கீழே லெட்டர்ஸ் லவ் இல்லையா? எங்க போய் போட்டு விஜய், சீமான், எடப்பாடி. முக்கிய குறிப்பு, உண்மையை மட்டும் பேசவும். அதாவது முதலமைச்சருக்கு இன்றைய சூழ்நிலையில் அவருக்கு அதிகமான பெண்களுடைய வாக்குகளும் இருக்குது திமுகவுக்கு. அதுக்கு அடுத்த நிலையில் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு பெண்களுடைய ஆதரவு இருக்குது. ஆனால் அது தேர்தல் பண்ணால் தான், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யாருக்கு என்னங்கிறத சரியான முடிவு சொல்ல முடியும். ஏற்கனவே எடுத்த கணக்குப்படி எங்களுக்கு பெண்கள் அதிகமாக ஆதரவில் இருக்காங்க. பெண்கள் அதிகமாக ஆதரவு இருக்கு. உங்க மனசாட்சி இருக்கா? இங்க இருக்கு, உள்ள இருக்கு. இருக்கா ஐயா? வச்சிருக்கு. இருக்கா? இருக்கு. சரி சரி. அதுல ஸ்டாலின் உட்காந்துக்கிறாரா? அவர் தான் உள்ள சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் எப்படி இப்படிதான் வரும் வாயில? எப்படி வரும்? இப்போ வந்தது, இப்போ வயித்தால போயிடும். வாயிலே போகுமா? ஆமா. ஐயோ, அங்க உள்ள அப்படின்னா வாயில வயித்தால தான் போகும். அதுக்கப்புறம் பாக்ஸ் தான் தூக்கணும். ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. அதனால திரும்ப வந்து ஆரம்பிக்கணுமா ஷோவை? வேண்டாம் 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 ஐயா, வேண்டாம். அதனால அந்த அம்மாவுக்கு நான் சொல்றது, இப்ப இன்னைக்கு நிலையில திமுக அந்த கேள்வி இன்னும் பதில் சொல்லுறீங்களா? ஆமா. ஏன் திமுகவுக்கு தான் ஆதரவு? இல்ல வெறியா சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல. நானும் கேட்டாலும் ஒரு 4 கேள்வி, திரும்ப அதே பேசுனீங்க. ஆமா. ஆமாவா? என்ன கேள்வி கேட்டீங்க? கேட்டாங்க, கேவலமா மனசாட்சி தான் பதில் சொன்னீங்க. திரும்ப அதே பேசினே இருக்கிறீங்க. இப்ப ஒரு வியாதியாவே ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமா ஆமா, திமுக வியாதி. அதாவது சோசனம் பண்ணியாச்சு. அதாவது அடுத்து விபூதி எடுத்து வந்துடுறேன். இந்த தீ ஊதுவல்ல, எதுல புகை போட்டு எனக்கு இந்த சாம்பிராணி வேணும். அப்பப்போ சாம்பிராணி சிலுவை 3 வைக்கிறீங்க. எப்பலாம் போய் பேசுவாரோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றிமா.